வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இப்ப தாவேகா கூட்டணி எப்படி இருக்கு? பாரதிய ஜனதா உள்ள வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும், அப்போ பாஜக நினைக்கிற எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துருங்க. ஆனா விஜய் ஒரு பாஜக ஆதரவாளர் கிடையாது, அவரே ஒரு கிறிஸ்தவர். அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ஆதரவு தந்து அந்த ஆட்சிக்கான மெஜாரிட்டியை கொடுத்து அதை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வரையும். கம்யூனிஸ்டுகள் கூட 4 சீட்டு அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் 2 சீட்டு கொடுத்து அமைச்சரவையிலையும் பங்கு பெற்றுட்டாங்க. முஸ்லீம் லீக்கும் அமைச்சரவையில் பங்கு பெற்றுட்டு ஆதரவை தந்துட்டாங்க. இப்படியாக சிறுபான்மையினர், இடதுசாரிகள், இந்த மாதிரி எல்லோருமே இப்ப வைகோக்கு எம்எல்ஏ ஆதரவே இல்லைனாலுமே கூட நான் தாங்கு கட்டையாக இருந்து யாராவது கல் எறிஞ்சிங்கன்னா நான் தாங்கிக்குவேன் விஜய்க்காகன்னு அவரும் ஒரு அரணா கேடயமா ஒரு இதா நின்று அவரும் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறார். இவங்க எல்லாம் சொல்றது என்னது? பாஜக உள்ள வந்துடும், பாஜக அஜெண்டா உள்ள வந்துருங்க, ஜனாதிபதி ஆட்சி வந்தா அவ்வளவுதான் முடிஞ்சு. அந்த விதத்துல விஜய் அப்படி கிடையாதுல்ல, அவர் பிஜேபி எடுத்துருவார்ல அப்படி இப்படின்னா. ஆனா இவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து என்ன நடந்தது? ஆளுநர் ரொம்ப அழகா தமிழ்தாய் வாழ்த்த பின்னுக்கு தள்ளினாரு, வந்தே மாதத்தை முன்னுக்கு கொண்டு வந்தாங்க, தேசிய கீதத்தை 2 முறை பாடினாங்க. அப்புறம் ஆளுநர் என்ன பண்ணாரு? நான் தான் எல்லாத்தையும் ஆய்வு செய்யக்கூடிய உரிமை இருக்குன்னாரு. இது எதற்குமே முதலமைச்சர் விஜய் கண்டன அறிக்கையோ, நாங்க இப்படி பண்ணீங்கன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம்னா எதுவுமே சொல்லல, எந்த விஷயங்களும் சொல்லல. மும்மொழி கல்வி, 9ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ வரை இந்தி திணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, சிபிஎஸ்இ பள்ளிகள் அதிகமாக திறப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் முதலமைச்சர் விஜய் எதுவும் சொல்லியிருக்காரான்னு கேட்டா எதுவுமே சொல்லல. ஆனா இவருக்கு ஆதரவு தந்த அந்த கூட்டணி கட்சிகள் பாத்தீங்கன்னா, இது ஒவ்வொன்றுக்கும் இதை ஏற்க மறுக்கிறோம், இதை முதலமைச்சர் கண்டிப்பார், இதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஒழிய அவர் வாயை திறந்து ஒண்ணுமே சொல்லல. சரி, பிஜேபியோட சண்டை போடுறதுக்கு டெல்லிக்கு போவாருங்க, ஏன்னா 108 சீட்டு எப்படி ஒரு ராஜ்யசபா எம்பியில போயிடுவாரு அப்படின்னாங்க. பார்த்தா 5 சான்ஸையும் காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. ஏன் டெல்லிக்கு போற வாய்ப்பெல்லாம் தடுக்கிறாரு? சரி, டெல்லிக்கு டைரக்டா போய் மோடிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு பேசி பெறுவாருன்னு பார்த்தா உடனே ஓடி வந்துட்டாரு. பிரஸை பார்க்கல, ஊடகத்தை வழக்கம் போல சந்திக்கல. ஆனா இவர் டெல்லிக்கு எதிராக இவர் சமர் புரிவார், திமுக பாஜகவோட கூட்டணி வச்சிரும், அதிமுக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாருங்க பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. பாஜகவுடன் கூட்டணி இல்லை, ஆனா பாஜகவினுடைய எந்த அம்சத்தை அவர் எதிர்க்கிறார்? குர்பானி வருஷம் தமிழ்நாட்டுல பிரச்சனையே இல்லாம நடக்கும். இங்கேயும் வடநாடு மாதிரி குர்பானி இந்த ஆண்டு பிரச்சனையா இருக்கு. திருவொற்றியூர்ல போய் ஆடு மாடு இறைச்சி கடையில போய் இந்து முன்னணி மிரட்டி இருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ், சிக்கந்தர் தர்காவுக்கு ஆதரவாக திருப்பரங்குன்றத்தில் உள்ள இந்துக்கள் இருந்தாங்க, திமுக இருந்தது. அன்றைய திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் எல்லாரும் இருந்தாங்க. ஆனா இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, காங்கிரஸ் திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ்க்கு ஆதரவா எதுவும் செயல்படல, பேரணி நடத்தல. இடதுசாரிகள் ஆதரிக்கிறாங்க, வீரபாண்டியன், கனகராஜ், பாலபாரதி போன்றவர்கள். ஆனால் கடந்த முறை அரசுடன் இணைந்து செயல்பட்டாங்க, திமுகவுடன் இணைந்து செயல்பட்டாங்க. இவங்க விஜயோட மேடை ஏறி திருப்பரங்குன்றத்தை பத்தி ஒரு 5 நிமிஷம் பேச முடியுமா? இடதுசாரிகள் விஜய் பேச வேணாம், அவர் சட்டமன்றத்தில் இருப்பது போல் வேடிக்கை கூட பார்க்கட்டுமே, கவனிக்கட்டுமே. என்னடா திருப்பரங்குன்றங்கிறாங்க, சிக்கந்தர் தர்காங்கிறாங்களே, என்ன அது கவனிக்கிறதா செய்யட்டும்ல. உங்களோட ஏறி நிக்க தயாரா இருக்கிறாரா? உங்களோட கை கோர்க்க அவர் தயாரா இருக்கிறாரா? உங்க ஆதரவு வேணுங்கிறப்போ உங்களை தேடி வந்தாரு, மண்ணடிக்குள்ளலாம் வந்தாரு, சு வெங்கடேசன் அப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டாங்களே. ஏதாவது மக்கள் பிரச்சனைக்கு நீங்க போராடும் போது நிக்கிறாரா? ஆனா கடந்த முறை திமுக என்ன பண்ணுச்சு? திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் அப்ப நீங்க எல்லாம் ஒன்னா நின்னீங்க. குர்பானி பிரச்சனை எல்லாம் வந்துச்சா திமுக காலத்துல? இப்படி ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு இந்து முன்னணி உத்தரப்பிரதேசம் மாதிரி திருவொற்றியூர்ல ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா, வம்பு பண்ணாங்களா? இதெல்லாம் யார் தர தைரியம்? அப்ப இங்க உள்ள வலதுசாரிகளுக்கு, இந்துத்துவ அமைப்புகளுக்கு இது பிடிச்சிருக்கு. இந்த கவர்மெண்ட், விஜய் கவர்மெண்ட் ஹை சூப்பர், மாதிரி இல்லப்பா, இப்போ ஒரு மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம் கவர்மெண்ட், நம்ம கவர்மெண்ட். கர்நாடகா பிரச்சனை, காங்கிரஸ் அமைச்சரவை, அங்கேயும் காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் முதலமைச்சர் சொல்றாரு, விஜய் சோட்டா பாய் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்றாரு. நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாரு. அப்ப காங்கிரஸுக்கும் பயந்து போய் தான் இருக்கிறாங்க இவங்க, பாஜகவுக்கும் பயந்து போறாங்க, காங்கிரஸுக்கும் பயந்து போறாங்க. ஏதோ அதிகாரத்தில் பங்கு கிடைச்சிட்டா எல்லாம் கிடைச்சிருந்தாங்க. இப்ப அதிகாரத்தில் பங்கு கிடைத்ததுக்கு அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் அப்படி என்ன தலித் பிரச்சனையை சரி செஞ்சுட்டாங்க? விடுதலை சிறுத்தைகள் தலித் அமைச்சர் பதவி இருக்குன்னோடனே இங்க என்ன சாதி பிரச்சனை குறைஞ்சிருச்சு, எத்தனை ஆணவ கொலை குறைஞ்சிருச்சு,
அம்பேத்கர் சிலையை திறக்க கூட முடியலையே. 8 தலித் அமைச்சர்கள் ஆட்சி செய்யற இந்த அரசில். அப்ப அதிகாரத்தில் பங்கிடுங்க எதுக்கு கேட்டாங்க? திமுகவை இன்னும் நாங்கள் வீரியமாக செயல்பட வைப்போம், அதிமுகவை நாங்கள் முடக்கி விடுவோம், இடதுசாரிகளோ விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ அதிகாரத்தில் பங்கு பெற்றால் இன்னும் நிறைய ஜனநாயகம் கிடைக்கும். நாங்க ஒண்ணுமே கிடைக்கல. காங்கிரஸ் அதிகாரத்தில் பங்கு வைத்த அடுத்த நாளே ஆளுநர் கையில உரிமையை எடுத்து கொடுக்குறீங்க. முதலமைச்சர் துணைவேந்தரா இருக்க வேணாம், ஆளுநரே இருக்கட்டும் சொல்றது யாரு? பிஜேபி இல்ல, காங்கிரஸ். அப்ப இதுக்குதான் அதிகாரத்தில் பங்கு கேட்டீங்களா? நம்முடைய மாநில உரிமைகளை பறிப்பதற்கு அதிகாரத்தில் பங்கு. தலித்துமா இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப வன்னி அரசு இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்கன்னா விஜய் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும். இதை செய்யுங்க. ஐயோ வன்னி அரசு கேள்வி கேட்பாரு, ஐயோ திருமா நம்ம கூட்டணியில இருக்கிறாரு, அமைச்சரவையில் வேற இருக்கிறாரு, முல்லை பெரியாறு, காவேரி, சாதி ஒழிப்பு, ஆணவ கொலை, ஈழம் விஷயத்துலாம் ஸ்ட்ரிக்டானவராச்சே, திருப்பரங்குன்றம் பிரச்சனை எல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக அவங்க இருப்பாங்களேன்னு முதலமைச்சர் விஜய் பயப்படணும். ஆஹா இவங்க தயவுல வேற ஆட்சி செய்யறோமே, இவங்க இந்த இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள்லாம் 1008 கேள்வி கேட்பாங்களேன்னு. அப்படி தெரியவே இல்லையே. அதிகாரத்தில் பங்கு பெற்றதற்கு அப்புறம் காதர் மொய்தீனா இருக்கட்டும், வன்னி அரசா இருக்கட்டும், விஜய காப்பாத்துறாங்க. ஜனநாயகன் திரைப்படம் பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய, தமிழ் தேசிய திரைப்படங்கிறாரு வன்னி அரசு. இந்த வன்னி அரசு தான் 2 மாசத்துக்கு முன்னாடி ஈழ பிரச்சனைக்கு 10 பைசா செலவழிக்காத ஒரு விஜய்னு சொன்னவரு 2 மாசத்துல ஜனநாயகன் படத்தை பெரியாரிஸ்ட் படம் அப்படின்ட்டாரு. இப்போ பாலையா நக்சல் போராளியா? ஆந்திரால அந்த படத்துல நடிச்ச பாலையா நக்சல் போராளியா? என்னன்னே தெரியல. அதிகாரத்தில் பங்கு வந்துட்டா இப்ப விஜய் வன்னி அரசை நம்பிதானே இருக்காரு, அவங்க சீட்டை நம்பிதானே இருக்காரு. அப்ப யாரு அழுத்தம் கொடுக்கணும்? விடுதலை சிறுத்தைகள் அழுத்தம் கொடுக்கணும். என்னங்க இத்தனை ஆணவ கொலை நடக்குது, திமுகவே இப்ப ஆட்சியில கூட இவ்வளவு நடக்கலையே, என்னது இது? நாங்க அமைச்சரவையில் இருக்கோம், தலித்துகளை அப்படி விட மாட்டோம், தலித்துகளுக்கான இது என்ன அம்பேத்கர் சில திறக்க விட மாட்டேங்கிறீங்கன்னு போட்டு கேள்வி கேட்டு இது பண்ணி செய்கிறோம்னு அவர் சொல்ல வைக்கணும். ஆனா நீங்க விஜய் மாதிரி ஒருத்தரை உண்டுமா? அவரே ஆய்வு செய்கிறார், அவரே அவர் கையால் சாப்பிடுகிறார், அவர் ஸ்டைலாக திரும்பி பார்த்தார். அப்படி ஒரு முதலமைச்சர் உலகத்திலே கிடையாது. இளைஞர்களிடம் கேட்கிறார், மாணவர்களிடம் கேட்கிறார். ஒரு பெரியாரிஸ்ட் மார்க்சிய படத்தை எடுத்திருக்காரு ஜனநாயகன். இப்படி எல்லாம் பேசக்கூடிய நிலைக்கு போயிட்டாங்க. அப்ப அதிகாரத்தில் பங்குங்கிறது முதலமைச்சருக்கு நெருக்கடி கொடுக்கல, இவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இருந்திருக்கிறாங்கிற மாதிரிதான் நமக்கு தெரிய வருது. காதர் மொய்தீன் அப்படிதான். அப்போ ஒரு முஸ்லிம் கட்சி அமைச்சரவையில் இடம்பெறுவதால் அந்த முஸ்லிம் கட்சிக்கும் அந்த அமைச்சருக்கும் தான் பலனை ஒழிய இஸ்லாமியர்களுக்கு பலன் அல்ல. ஒரு தலித் கட்சி அமைச்சரவையில் இருப்பதனால், அமைச்சர் பதவி பெறுவதனால் அந்த தலித் கட்சிக்கும் அந்த தலித் அமைச்சருக்கும் நல்ல பலன் கிடைக்கதே ஒழிய தலித் மக்களுடைய வாழ்நிலையில எந்தவித மாற்றமும் இல்லை. அது ஆணவ கொலையா, அடிதடி, அவங்க தெருக்குள்ள போக முடியாது, அம்பேத்கர் சிலையை சாணி அடிக்கிறதுலாம் நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப வீரியமா நடக்குது. அப்ப அதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இது பெரிய லெவலில் விமர்சனம் ஆகிட்டு இருக்கு. இப்ப இந்த விஜய் அரசையா வந்தே மாதத்தை பாட வச்சுட்டு தமிழ்தாய் வாழ்த்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. இதற்கு பிறகும் இவரை நாங்கள் ஆதரிக்காவிட்டால் பாஜக உள்ள வந்துடும் சொல்ல போறாங்களா அப்படிங்கிற கேள்வி பொதுவா வந்துருச்சு. அப்ப இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கைக்கு எதிராக மட்டுமே விஜய் கட்சி செயல்படுது. பாஜகவுக்கு பிடித்தமான ஆட்சியாக அது இருக்கிறது. அமைச்சர்கள் காவிரி பிரச்சனை ஓடும் போது தியேட்டர்ல விசில் அடிச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கும் ஆதரவு கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் ரொம்ப ஹெவியா வந்துருச்சு. இந்த நிலையில தான் பே சண்முகம் அவர்கள் வந்தே மாதரம் முன்னாடி வந்ததும் தமிழ்தாய் வாழ்த்து பின்னுக்கு போனதுக்கு ஏதாவது கருத்து சொல்லுங்கன்னு முதலமைச்சரை ஒரு விமர்சிக்கிற டோனுக்கு போயிட்டார். அவர் எப்பவுமே விஜயை கொஞ்சம் காப்பாத்தி பேசுவாரு, திமுகவை தாக்கி பேசுவாரு. இந்த முறை கொஞ்சம் விஜயை நோக்கி கேள்வி கேட்டு இருக்கிறார். சிபிஎம் வீரபாண்டியனும் போய்கிட்டு ஸ்டாலின் கொள்கை களத்தில் எங்களோட நெருக்கமானவர், இடதுசாரிகளுக்கும் திமுகவுக்குமான உறவை யாரும் மறுக்க முடியாது அப்படிங்கிறனால நல்ல ஜனநாயக சக்தி தான் திமுக ரெண்டுமே ஜனநாயக சக்திகள் அப்படிங்கிற மாதிரியான நிலையில அவரும் பேசியிருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள்ல ஆளூர் ஷானவாஸ் பாஜக கவர்மெண்ட் தாங்க நடந்துகிட்டு இருக்குன்ட்டாரு. விடுதலை சிறுத்தைகளுடைய 2 சீட்டு தயவுல தான் கட்சி இருக்கு, தாவேகா அரசே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஷானவாஸ் ரொம்ப ஓப்பனா சொல்றாரு இது பிஜேபி கவர்மெண்ட். அப்ப அண்ணன் திருமாவளவனுக்கு தெரிஞ்சுதான் அது நடக்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஏற்கனவே எஸ் பாலாஜி பாஜக இது விஜய் குதிரை பேர அரசன் கடுமையா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு, நமக்கே கூட பேட்டி கொடுத்தாரு. அப்ப விடுதலை சிறுத்தைகளுடைய முக்கிய முகங்களா இருக்கக்கூடிய எஸ் பாலாஜி, ஷானவாஸ் 2 பேருமே விஜய் கட்சிங்கிறது பாஜக கட்சின்னு பேசிட்டாங்க. வன்னி அரசு அமைச்சரவையில் இருக்கிறதுனால அவர் மட்டும் ஆகா ஓகோன்னு பாராட்டுறாரு. திருமாவளவன் அப்பப்ப செக் வைக்கிற மாதிரி பேசுறாரு, அப்புறம் வேற மாதிரி பேசுறாரு. அப்ப விடுதலை சிறுத்தைகளுடைய 2 சீட்டும் தொடர்ந்து தருவாங்களாங்கிறது டவுட் ஆயிருக்கு. சிபிஎம் சிபிஐ இனிமே தொடருவாங்களாங்கிறது டவுட் ஆயிருக்கு. 4-2 6 சீட்டு டவுட். காதர் மொய்தீன் எப்படி இருப்பாருன்னு தெரியல. இந்த பிஜேபியினுடைய கவர்மெண்டா போய்கிட்டு இருக்கு. வந்தே மாதரம்ங்கிறது இஸ்லாமியர்களை இழிவுபடுத்திருக்கா பாடின பாட்டு.
இதற்கும் விஜய் அரசை ஆதரித்து காதர் மொய்தீனும் ஷாஜகானும் பேச போறாங்களா அப்படின்னு தெரியல. சோ அவங்க என்ன நோக்கத்துக்காக ஆதரிச்சாங்களோ அந்த நோக்கம் அடிபட்டு போச்சு. பாஜக வந்துடக்கூடாதுன்னு. பாஜக ரொம்ப அழகா வந்துருச்சு. எப்ப விஜய் வந்தாரோ அப்பவே தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வந்திருக்கு. ஆளுநர் அர்லேக்கர் ஜாலியா இருக்காரு. நடக்கிறது ஆளுநர் ஆட்சி, RSS சித்தாந்த ஆட்சி. பாஜகவுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அப்படியே அழகா ரத்தமின்றி சத்தமின்றி போராட்டமின்றி ஆர்ப்பாட்டமின்றி பாஜகவுக்கு எல்லாமே நடந்துருச்சு. கடந்த ஸ்டாலின் ஆட்சியில பாஜகவால ஒண்ணும் பண்ண முடியல. எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், திருப்பரங்குன்றத்துல கோர்ட் தீர்ப்பே சந்தாலும் நாங்க சந்திக்கணும்னு சொல்றது, டீலிமிட்டேஷன். இங்க எலெக்ஷன் நடந்தாலும் மம்தாவும் ஸ்டாலின் அங்க போய் டீலிமிட்டேஷனை தோக்கடிச்சது. இவர் தோக்கடிச்சதோடு மட்டும் இல்லாம தென்னிந்திய மாநிலங்களை ஃபுல்லா கூப்பிட்டு வாப்பா இதை விட்டுறக்கூடாது, வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம்னு சொன்னது. இவ்வளவு தலைவலியா பாஜகவுக்கு ஸ்டாலின், திமுக அன்றைய கூட்டணி கட்சியில் இருந்தாங்க. இன்னைக்கு பாஜக எதிர்ப்பே இல்லாம அப்படியே போயிடுச்சு. பாஜக எதிர்ப்பு பேசுற திமுக ஒரு புறம், கம்யூனிஸ்ட் இன்னொரு புறம் போயிடுச்சு. கம்யூனிஸ்டுகளுக்கு தலைமை தாங்கிற விஜய் மாதிரியான கட்சிகள் அவங்க ஏற்றுக்கொள்கிற ஆதரிக்கின்ற அந்த அரசுங்கிறது பிஜேபிக்கு எதிராக எதுவும் பேசல. கர்நாடகா காங்கிரஸ்க்கு எதிராகவும் பேசல, பாஜகவுக்கு எதிராகவும் பேசல. அப்ப இந்த கவர்மெண்ட் அப்ப எந்த விதத்துல அதிமுகவோட சிறந்த கவர்மெண்டா இருக்கு, ஆல்டர்னேட்டிவா இருக்கு, மாற்றத்தை தருது, பிஜேபியே எதிர்க்குது அப்படிங்கிற கேள்விகளா இருக்கு. இந்த கேள்வியை கேட்டா திமுக பாஜக கூட்டணி வைக்க போகுது, திமுக பாஜக கூட்டணி வைக்க போகுதுங்கிறதையே ஒரு 70 நாளா அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா மறைமுகமா எல்லா பாஜக அம்சங்களும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்ப இந்த கூட்டணி அடுத்து இடைத்தேர்தல்லையோ உள்ளாட்சி தேர்தல்லையோ இனி இந்த கூட்டணி அப்படியே நகர வாய்ப்பு இருக்கா, இல்ல மைக்ரேட் ஆகி வர வாய்ப்பு இருக்காங்கிற விவாதங்கள் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தைகள் இனி நீடித்தால் ஷானவாஸ், SS பாலாஜி போன்றவர்கள், ஏன் சிந்தனை செல்வன் போன்றவர்கள் கூட அதை மாற்று கருத்து கொண்டு அது ஒரு 2வது உடைய வாய்ப்பு இருக்கு. இடதுசாரிகள் 4 பேரும் தொடர்ந்து இனிமே 4 சீட்டு தொடர்ந்து கொடுப்பதற்கானது சந்தேகமாயிருக்கு. காதர் மொய்தீன் தெரியல, இனி அவர் ஆதரிச்சாருன்னா முஸ்லிம்களை அவங்களை ஆதரிப்பாங்களான்னு தெரியல. பட் அவர் என்ன முடிவு எடுக்க போறான்னு நம்ம சொல்ல முடியல. காங்கிரஸ் போகாதுங்க, நான் நம்புறேங்க. காங்கிரஸ் விஜய் தான், மாணிக் தாக்கூர் இருக்கிற வரையும் விஜய் தான். அது போகாது. மதிமுக வரமாட்டாங்க. பண்ணானா 6 சீட்டு இப்ப வெளியேறணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கிறாங்க. பிஜேபியும் விஜய் கட்சி அன்பாப்புலர் ஆகுதுனால தனுஷ், லாரன்ஸ், அண்ணாமலைன்னு அடுத்த கட்டத்துல இறங்குறதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்கு. சோ இவர்கள் திமுகவுக்கு வர்றாங்களோ இல்லையோ, ஆனா விஜயுடன் தொடர்ந்து இருப்பாராங்களாங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாயிருக்கு. இது எப்படி அடுத்த கட்டமா நகரப்போகுது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. சோ இப்போதைக்கு விஜய் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் செதறி ஓடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாயிருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அன்புமணி உள்ள வர போறாரு, சௌமியா அமைச்சராக போறாங்க. ஒருவேளை இவங்கெல்லாம் விலகக்கூடிய நிலை இருந்தா விஜய் கட்சி ஆப்ஷன் பி ரெடியா வச்சிருக்காங்க. அவங்க ஒன்றும் விடுதலை சிறுத்தைகள் நம்பிலாம் இல்லை. அவர் ஆதவ் எப்பயோ அன்புமணியோட ஷட்டில் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அன்புமணி, சௌமியா, ஏன்னா இங்க 2னா அங்க 4, பாமக வந்தா 2 சீட் எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும். இப்போ விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் ஒரு மனசா போறாங்கன்னா டக்குன்னு ஒரு 4 சீட்டுக்கு அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு 4 பேர் ரிசைன் பண்ண வைப்பாங்க. அதை வச்சே ஃப்ளோர் டெஸ்ட் எடுத்து ஜெயிச்சுக்கலாம். ராஜினாமா செஞ்சாலே இயல்பா விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார்ல. இவங்க முதலமைச்சரா நீடிச்சுடுவார், ஒரு பிரச்சனையும் இல்லை. 234 நம்பர் இருந்தா தானடா அவங்களுக்கு பிரச்சனை. நான் எல்லாரையும் ராஜினாமா செய்ய வச்சிடறேன்னா முடிஞ்சு. அதனால இப்ப இந்த சூழ்நிலையில் முற்போக்கு சக்திகள், பெரியாரி அமைப்புகள், இடதுசாரிகள் இவர்களெல்லாம் ஒரு முகம் கொடுத்து விஜய்க்கு பாஜக எதிர்ப்பு கொடுத்தாங்க. ஆனா விஜயனுடைய செயல்பாடுகள், பாஜகவே எதிர்க்க மாட்டோம், தண்ணி தராத கர்நாடக காங்கிரஸ் அரசையும் விமர்சிக்க மாட்டோம், எது வந்தே மாதரத்தை முதல்ல போட்டு தமிழ் தாய் வளத்தை அவமானப்படுத்தினாலும் நாங்க பெருசா ஒன்றும் சொல்ல மாட்டோம். கேட்டா யாராவது ஒரு அமைச்சர் ஒரு சின்ன கண்டனம், அறிக்கை, இது எங்கள் நிலைப்பாடு அல்ல அப்படி இப்படின்ட்டு போயிடுவாங்க. சட்டசபையில பாஜக எடுத்து தீர்மானம் நிறைவேற்றணுங்கிற அளவுக்கு CPM சண்முகம் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. இதையெல்லாம் விஜய் செய்வாரா என்று நமக்கு தெரியல. ஆனா விஜயனுடைய ஒரே போக்கு எல்லாரையும் ரிசைன் பண்ணிட்டு 120 சீட்டு விசில் வரணும். அவருக்கு 120 சீட்டு விசில் சின்னத்துல ஜெயிக்கணும். இந்த விடுதலை சிறுத்தைகள், இந்த காதர் மொய்தீன், இடதுசாரிகள் இவங்க தயவுல இருக்கக்கூடாது. 120 சீட்டு வேணும். அப்பதான் இவங்க போனா போட்டு மகிழ்ச்சியா இருக்க முடியும். அதனால அவர் அன்புமணிக்கும் முயற்சி பண்றாரு, பாஜக கிட்டையும் செல்ல பிள்ளையா இருக்க முயற்சி பண்றாரு, காங்கிரஸையும் பகிச்சுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப திரும்ப இவங்க போறதையும் அவர் விரும்ப மாட்டாரு. ஆனா போனாலும் பரவாயில்லன்னு ஈடுகட்ட பாமகவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தேவை MLAக்கள் வந்துகிட்டே இருக்கணும், 120 சீட்டு விசிலுக்கு வரணும். அந்த ஒரே முயற்சி மட்டும் இருக்கிறார். இந்த நிலையில் இடதுசாரிகள் திராவிட திமுகவை நெருங்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். விஜய் கட்சியின் மீது அதிருப்தியை முத்தரசன் போன்றவர்கள் கடுமையான விமர்சனம், பாலபாரதி போன்றவர்கள் மதுக்கூர் ராமலிங்கம் போன்றவர்கள்லாம் கடுமையான விமர்சனம் வைக்கிறதையும் பார்க்கிறோம். சோ இந்த கூட்டணி கூடிய விரைவில் சிதறி ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஷானவாஸ் போன்றவர்கள் அடிக்கிற அடியெல்லாம் பார்க்கும்போது திரும்ப சிக்னல் கொடுக்காமலாம் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு இங்கிட்டும் ஒரு அடின்னு கூட அவங்க சொல்லி விட்டுருக்கலாம்.
வன்னியரசு முழுக்க சார்பா இருக்கிறாரு, ஷானவாஸ் போன்றவர்கள் முழுக்க எதிர்க்கிறதா இருக்காங்க. ஆனா கேட்டா இது ஒரே கட்சிங்கிறாங்க. சிபிஎம்ல பே சண்முகம் கருத்தை விட பயங்கர வீரியமா பாலபாரதி போட்டு அடிக்கிறாங்க, மதுக்கூர் ராமலிங்கம் அடிக்கிறாங்க, கனகராஜ் அடிக்கிறாங்க. நாளைக்கு உள்ளாட்சி தேர்தலோ அல்லது இடைத்தேர்தலோ வருதுன்னா எப்படி சிபிஎம் விஜயோட இன்னும் ஓட்டு கேட்பாங்க? அதனாலதான் நாங்க கூட்டணியில இல்லைங்கிறத பதிவு செய்யறாங்க. சோ அன்புமணி வராரு, சௌமியா அமைச்சர் ஆகுறாங்க, கூட்டணி கட்சிகள் சிதறி ஓடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் இப்போது வரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. இன்னொரு செய்தியும் சொல்றேன், இது கூட நான் சொல்றது நடக்கும். இப்ப போயிருக்காங்க இல்லைங்களா, கடம்பூர் ராஜு, சம்பத்து, இப்படி நிறைய பேர் அதிமுகவினுடைய தலைவர்கள், அவங்க எல்லோருமே இப்போ பயங்கர அதிருப்தியில இருக்கிறாங்க. ஏன்னா அங்க ஏற்கனவே புசியானது மூலமாக ரசிகர் மன்றத்திலிருந்து இருக்கிற பர்வேஸ் மாதிரியான பலர் விஜய் கட்சிக்கு தொடக்கத்திலிருந்தே போஸ்டர் ஒட்டி அவ்வளவு சின்சியரா இருந்தவங்க. அவங்க யாருமே அதிமுக வந்த ஒருத்தரோட கூட மெர்ஜ் ஆகல, அவங்களால செயல்பட முடியல. நான் இருந்த இடத்துல எப்படி இன்னொருத்தர், இப்ப உனக்கு நான் வேலை பார்க்கணுமா? நான் இந்த விஜய்க்காக யூத் படத்துல இருந்து இருக்கிறேன், போஸ்ட் ஒட்டி இருக்கேன், நீ நேத்து வரையும் ரெட்டலை சொல்லிட்டு இன்னைக்கு விசிலுக்கு அவனை ஏத்துக்கணுமாங்கிறதுல கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க. ஏன் நாஞ்சில் சமத் அவர்கள் பேசுவதில்லை, செங்கோட்டையன் கூட புசியானந்த அளவுக்கு பேசுவதில்லை. அதனால செங்கோட்டையன் போன்றவர்கள் அதிருப்தியா இருந்தாலும் இருப்பாங்க அமைச்சரா இருக்கிறதுனால. ஆனா மற்ற அதிமுகவிலும் வந்த யாருமே ஒரு ஒரு நல்ல மனநிலையில் திருப்தியா இல்லைங்கிற தகவலும் வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த வர்றது குறைஞ்சிருக்கு பாருங்க. சனிக்கிழமை கேட்டை திறந்து விட்டு வந்ததெல்லாம் இப்ப குறைஞ்சிருக்கு. சோ அடுத்து அதிமுகவிலிருந்து வருவதும் குறையும், அதிமுக காரர்கள் அங்க போனதும் திருப்பியும் வருவதற்கான, அதிமுகவுக்கே வருவதற்கான அல்லது வேற கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகங்கிறாங்க. இந்த விஷயமும் நடக்க போகுது பாருங்க. அன்புமணி சௌமியா மற்றும் நான் ஏற்கனவே சொன்னேன். பிசிகாக்குள்ள ஷானவாஸ் எஸ் பாலாஜி உடன்பாடு இல்லைங்கிறதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே பாலபாரதி, மதுக்கூர் ராமலிங்கம் தொடக்கத்திலிருந்தே இவரை விமர்சிக்கிறாங்க, விஜயை கடுமையா விமர்சிக்கிறாங்கன்னு சொன்னேன். நான் சொன்ன எல்லாம் நடந்துட்டு வருது. அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் வெளிப்படையா அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்ப தேர்தல் வரல. இருந்தாலும் இனிமேல் பாஜக எதிர்ப்பை வீரியமாக பேச நாடாளுமன்ற கூட்டத்தொடராக நடக்கும்போது இந்த கூட்டணி கட்சிகள் சிதறி ஓடுவதற்கான வாய்ப்புகளே அதிகம்ங்கிறது தான் என்னுடைய கணிப்பா இருக்கு. நான் சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். போக பாருங்க, நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.